மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் நட்சத்திர வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் நாளை மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவைத் தொகுதிகளுக்கும் தமிழகத்தில் காலியாக உள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு கடந்த 19ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி 26ஆம் தேதி மாலை நிறைவடைந்தது. தமிழகத்தில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளில் 134 பெண்கள், 2 திருநங்கைகள் உட்பட 1200 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதேபோல் 18 சட்டமன்ற தொகுதிகளில் 74 பெண்கள் உட்பட 485 பேர் மனு தாக்கல் செய்தனர். இதையடுத்து நேற்று வேட்புமனு பரிசீலனை நடைபெற்ற நிலையில் TR பாலு, தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கபாண்டியன், EVKS இளங்கோவன், R ராசா, திருமாவளவன், H ராஜா உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. தூத்துக்குடியில் திமுக சார்பில் போட்டியிடும் கனிமொழி மற்றும் பாஜக வேட்பாளர் தமிழிசை ஆகியோரின் வேட்புமனுக்கள் நீண்ட இழுபறிக்கு பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதேபோல் பொன் ராதாகிருஷ்ணன், திருநாவுக்கரசர், கிருஷ்ணசாமி ஆகியோரின் மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. நாளை மாலை 3 மணி வரை வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். வேட்புமனு திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் முடிவடைந்த பின்னர் நாளை மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு நாளை மாலைக்குள் பொதுச் சின்னம் ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் மக்கள் தங்களை வெற்றி பெற வைப்பார்கள் என அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் TTV தினகரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் மற்றும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலில் குக்கர் சின்னத்தை பொது சின்னமாக ஒதுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு குக்கர் சின்னத்தை பொது சின்னமாக வழங்க உத்தரவிட மறுத்துவிட்டது. அதே சமயம் தினகரன் தரப்புக்கு பொது சின்னம் வழங்குவது குறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலிக்குமாறு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இதன் அடிப்படையில் சுயேட்சைகளுக்கு வழங்கப்படும் சின்னத்தில் ஏதாவது ஒன்று தினகரன் தரப்புக்கு பொது சின்னமாக வழங்கப்படும். இதற்காக சுயேட்சைகளுக்கு சின்னம் ஒதுக்குவதை நிறுத்தி வைக்கும்படி அனைத்து தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு உத்தரவிட்டுள்ளார். வேட்புமனுக்களை திரும்ப பெற நாளை வரை அவகாசம் உள்ளது. அன்றைய தினம் 3 மணியளவில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். அப்போது வேட்பாளர்களுக்கான சின்னங்கள் அறிவிக்கப்படும். எனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் சுயேட்சை சின்னங்களில் ஏதாவது ஒன்று பொது சின்னமாக நாளையே ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சின்னம் இதுவரை ஒதுக்கப்படாத நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் ஆதரித்து TTV தினகரன் தேர்தல் பரப்புரையை தொடங்கியுள்ளார். திருவள்ளூர் தனி தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் பொன் ராஜாவை ஆதரித்து சென்னை மாதவரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தினகரன் தங்களுக்கு எந்த சின்னம் ஒதுக்கப்பட்டாலும் மக்கள் வெற்றி பெற செய்வார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். நாளைக்கு தெரிந்துவிடும் என்று நினைக்கின்றேன். காரணம், மக்களின் ஆதரவு இருக்கின்ற பொழுது சின்னம் என்பது ஒரு பிரச்சனையே இல்லை என்பதை அமமுகவிற்கு சின்னம் ஒதுக்குவதில் ஏற்படும் தாமதத்தால் சுயேட்சைகளுக்கும் சின்னம் ஒதுக்கீடு செய்வதில் காலதாமதம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரபலமான சின்னங்களுக்கு மத்தியில் சுயேட்சை சின்னத்தை மக்களிடம் கொண்டு செல்ல குறைந்த அவகாசமே உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி மற்றும் ஒட்டப்பிடாரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்த கோரிய வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தில் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுடன் திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி மற்றும் ஒட்டப்பிடாரம் ஆகிய தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த உத்தரவிடக் கோரிய மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. மக்களவைத் தேர்தலுடன் இணைத்து 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் நடத்த வேண்டும் என திமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீது பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்த திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி SA பாப்டே தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசத்திற்கும் இந்திய நாட்டை ஆளக்கூடிய தகுதி கொண்ட ஒரே பிரதமர் One Congress leader talks of killing Modi. ஜெயலலிதாவையே பார்த்த எங்களுக்கு தற்போதைய ஆட்சியாளர்கள் எம்மாத்திரம் என திமுக தலைவர் MK ஸ்டாலின் கூறியுள்ள நிலையில் ஸ்டாலினால் மக்கள் பிரச்சினைகளை புரிந்து கொள்ள முடியாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் மற்றும் பெரியகுளம் இடைத்தேர்தல் வேட்பாளர் சரவணகுமாரை ஆதரித்து திமுக தலைவர் MK ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை திசை திருப்புவதற்காக திமுகவினர் மீது பொய் புகார் கூறப்படுவதாக ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார்.
அங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளருடைய மகனுக்கு தொடர்பு இருக்கு என்று இப்போ அவருக்கு சேவையை மூலமாக சம்மனை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. நாங்கள் கவலைப்படல, எங்கள் மடியில கனம் இல்ல, ஆக போகிற வழியிலே எங்களுக்கு பயம் கிடையாது. எதையும் சந்திக்க தயார். படாவை பார்த்தவர்கள், தடாவை பார்த்தவர்கள், மிசாவை பார்த்தவர்கள், ஜெயலலிதாவையே பார்த்தவர்கள் நாங்கள். நீ எம்மாத்திரம். தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினால் மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியாது என்று கூறினார். முதலமைச்சர் இருந்தாரு, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்தாரு. அந்த போர்வையில கொல்லைப்புறத்தின் வழியாக நீங்க அவருடைய மகனாக இருந்த காரணத்தால உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. அதனால நீங்க வந்துட்டீங்க. மக்களுடைய பிரச்சனை தெரிந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் ஒரு கட்சியில உயர்ந்த பதவிக்கு வருவது என்று சொன்னா ஒரு கிளை செயலாளர், அதுக்குள்ள ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, இப்படி வந்தாதான் ஒவ்வொரு மட்டத்திலும் என்ன பிரச்சனைன்னு தெரியும். கடலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் கோவிந்தசாமியை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தால் பெண்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக கூறினார். மானிய விலையில நம்மளுக்கு வேலைக்கு செல்லும் இளம்பெண்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டி வழங்கப்படும் சொன்னார்கள். இன்றைக்கு நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். ஒன்பதுல அண்ணன் மாதிரி ஸ்கூட்டி ஓட்டிட்டு போவாங்க, தங்கச்சி மாதிரி பின்னால உட்காந்து போவாங்க. இன்னைக்கு தங்கச்சி மாதிரி ஸ்கூட்டி ஓட்டி போறாங்க, பாவா அண்ணன் மாதிரி பின்னால உட்காந்து போறாங்க. நாங்க ஒரு ஜனநாயக சோசியலிச சமுதாயத்தை மாண்புக்கு அம்மா தான் நாட்டு மக்களுக்கு உருவாக்கிறார். தூத்துக்குடி தொகுதி பாஜக வேட்பாளரான தமிழிசை சவுந்தரராஜன் அகில இந்திய வர்த்தகர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். 20 ஆண்டுகளாக மருத்துவ பணியாற்றினாலும் மக்கள் சேவைக்காகவே அரசியலுக்கு வந்ததாக அவர் கூறினார். தூத்துக்குடி கடலிலும் தாமரையை மலரச் செய்வதே தமது நோக்கம் என்றும் அவர் பேசினார். இங்கே குளத்தில் தாமரை மலரலாம், ஏரியில் தாமரை மலரலாம், தூத்துக்குடி கடலிலும் தாமரை மலரும், அதுதான் சாதனை என்று சொல்லி குளங்களில் மலர்வது சாதனை அல்ல, கடல் உப்பு நீரிலும் தாமரை மலர்வதுதான் சாதனை. தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு ஆதரவாக பிரச்சார பொதுக்கூட்டம் தியாகராய நகரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி தவித்து வருவதாக கூறினார். தொழிற்சாலைகள் எல்லாம் போய்விட்ட காரணத்தால் இங்கே வேலையில்லா திண்டாட்டத்திலே நம்முடைய இளம் பிள்ளைகள் எதிர்கால கனவுகள் எல்லாம் நாசமாகி போன நிலையில் இருக்கிறார்களே. இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு இது மிக முக்கியமான காரணமாகும். தமிழகத்தில் உண்மையில் பெரிய கட்சி என்று ஒன்று இருந்தால் அது நாம் தமிழர் கட்சிதான் என்று சீமான் கூறியுள்ளார். வேலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திமுக அதிமுக கட்சிகள் உயிர்ப்பின்றி இருப்பதாக குற்றம் சாட்டினார். பெரிய கட்சிகள் போல காட்டுகிறார்கள். 100 கார்ல வர்றது, 300 கார்ல வர்றது போறது, கூட்டத்தை கூட்டிட்டு கரவெட்டி அப்படி சத்தம் போடுறது, அது வைத்திய காத்திருந்தால் கிளைமேக்ஸ் விஜயகாந்த். உங்களுக்கு தெரியுமா? அவர் 2 ரீலுக்கு முன்னாடி இறந்துருவார், அந்த படத்துல செத்துருவாரு. அது மாதிரி இந்த கட்சிகள் செத்துருச்சு. அப்புறம் ரேவதி கிட்ட சொல்லுவாரு, அவர் என்ன சொல்லு, ரேவதி தூக்கொண்டு ஒரு கம்பியில சாத்தி கையில ஒரு அருவாலை கொடுத்துரும். தூர நின்று பார்க்கும்போது ஏதோ அருவாலோட ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கும். அதான் திமுக அதிமுக எல்லாம். இந்த காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் அப்படித்தான். தனியா நிக்க முடியுமா? காங்கிரஸ் பிஜேபி நிக்குமா? நோட்டாவுக்கு கீழே போயிடும். இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நட்சத்திர வேட்பாளர்கள் மற்றும் பேச்சாளர்கள் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் நடைபெறும் தேர்தல் பரப்புரையில் இடம்பெற்ற சுவாரஸ்யமான சில பேச்சுகளையும் சம்பவங்களையும் தற்போது காணலாம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தேமுதிக வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு பின் செய்தியாளரிடம் பேசிய பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மோடியை டாடி என கூறுவதில் என்ன தவறு இருக்கிறது என கேள்வி எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த ஆட்சி நீடிக்கும் நிலைக்கும், மத்தியில் நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி மீண்டும் மலரும். இவர் மிரட்டி பார்க்கறது, உருட்டி பார்க்கறது, நரேந்திர மோடியை மொட்டைக்கட்டியாக சொல்றது, ஒரு அசிங்கமாக பேசுறது. நரேந்திர மோடி டாடி சொன்னா என்ன தவறு இருக்கு? அண்ணன் இந்திரா காந்தின்னு சொல்றீங்க நீங்க. அண்ணன் இந்திரா காந்தி நாங்களும் சொல்றோம். எது காரணம்? ஒரு தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவர் பெண்ணா இருந்தா அண்ணனுங்கிறோம், ஆனா இருந்தா தந்தைனுங்கிறோம். இன்னைக்கு அண்ணன் மகாத்மா காந்தி தேசத்துக்காக பாடுபட்டதுக்காக தந்தை அண்ணன் காந்தினோ தந்தை காந்தினோ.
ஆரணியில் அதிமுக வேட்பாளர் செஞ்சில் சேவல் ஏழுமலையை ஆதரித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது வாய் தவறி அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என கேட்க முயன்றார். பின்னர் தம்மை தாமே திருத்திக் கொண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். முன்னேற்ற பாதைக்கு தமிழ்நாட்டை நாங்கள் அழைத்து செல்வோம் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறி, நீங்கள் எந்த வகையிலும் திமுக, திமுக காங்கிரசுக்கு மறந்தும் நீங்கள் வாக்களிக்காதீர்கள். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புஞ்சை புளியம்பட்டியில் திமுக வேட்பாளர் ஆர் ராசாவை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் கடந்த 2 ஆண்டுகளில் 30,000 போராட்டங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறினார். 30,000 போராட்டங்கள் நடந்திருக்கு. கடந்த 2 ஆண்டுல மட்டும் ஜல்லிக்கட்டு போராட்டம், மாணவர்கள் போராட்டம், மகளிர் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம் நடத்தாத ஆளே கிடையாது. அப்புறம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க நடக்கிறது அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சினா என்ன? அதிமுக ஆட்சி நினைச்சிட்டு இருக்கீங்களா? கூவத்தூர் ஆட்சியா? அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அடிமை திமுக ஆட்சி. அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மோடியுடைய அடிமை திமுக ஆட்சி. இப்ப நான் சொல்றேன், இது அடல் சொல்லி திமுக ஆட்சி. ஏன் சொல்லட்டுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமி மற்றும் தட்டஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் நெடுஞ்செழியன் ஆகியோரை ஆதரித்து ராஜீவ்காந்தி சிலை அருகே தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆகிய இருவரின் தேர்தல் பரப்புரையின் முக்கிய அம்சங்களும் அவர்களின் வியூகங்கள் எந்த அளவுக்கு பொதுமக்களை சென்றடைக்கின்றது என்பதை இப்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சூறாவளி பரப்புரையில் ஈடுபட்டுள்ள முதலமைச்சர் பழனிசாமியின் பரப்புரையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அந்த வகையில் மு க ஸ்டாலின் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தது பற்றியே இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி, கொள்கையில்லா கூட்டணி, பேரரசியல் கூட்டணி என மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டுகிறார். எம்ஜிஆர், ஜெயலலிதா கட்டிக்காத்த அதிமுகவை பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோரிடம் முதலமைச்சர் பழனிசாமி அடகு வைத்துவிட்டார். அதிமுகவின் ஊழல் ஆட்சியை டெல்லியிலிருந்து பிரதமர் மோடி காப்பாற்றுகிறார் எனவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டுகிறார். மோடி காவலாளி என்று சொல்லுகிறார். உண்மைதான், மோடி காவலாளி தான். யாருக்கு காவலாளி? விஜயமல்யாவுக்கு காவலாளியாக இருக்கிறார், எடப்பாடிக்கு காவலாளியாக இருக்கிறார், விஜயபாஸ்கருக்கு காவலாளியாக இருக்கிறார். பொள்ளாச்சியில 200க்கும் மேற்பட்ட இளம்பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி அதிலே பல பேர் தூக்கு போட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்களே, அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு துணையாக நின்று பணியாற்ற வேண்டிய அவர், ஆனால் அந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் பாதுகாப்பாக ஒரு பாதுகாவலாளியாக மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார், தவிர வேற அல்ல. கஜா புயல் சேதங்களை முதலமைச்சர் பழனிசாமி உடனே சென்று பார்க்கவில்லை என்றும், திமுக ஆட்சி வந்ததும் ஜெயலலிதா மரணம் குறித்த உரிய விசாரணை நடத்தப்படும் எனவும் ஸ்டாலின் தனது பிரச்சாரத்தில் தொடர்ந்து கூறி வருகிறார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது உறுதி எனவும் ஸ்டாலின் கூறுகிறார். ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பின்னணியில் யார் யார் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் அத்தனை பேரையும் விசாரித்து கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனையை உறுதியாக வழங்கப் போவது இந்த ஸ்டாலின் தான் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். இங்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அடைகிறார்களோ இல்லையோ, இங்க இருக்கக்கூடிய நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களோ இல்லையோ, அதிமுகவை சார்ந்த உண்மையான தொண்டர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நான் நம்புகிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி 15 ஆண்டுகளில் என்ன சாதனை செய்தது என கேள்வி எழுப்பும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுகவில் வாரிசுகள் மட்டுமே வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவதாக விமர்சிக்கிறார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒருமித்த கருத்தோடு உள்ள கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால்தான் தமிழகத்தில் வளர்ச்சி ஏற்படும் என கூறும் முதலமைச்சர் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலை சுட்டிக்காட்டி மத்தியில் நிலையான, உறுதியான, பாதுகாப்பான ஆட்சி அமைய மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என வலியுறுத்துகிறார்.
பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் 16 லட்சம் ஏழைகளுக்கு இலவச வீடுகள் கட்டித்தரப்படும் எனவும் அரசின் சார்பில் ஏழை மக்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பதை தடுக்க நினைக்கும் கும்பல் திமுக என்றும் சாடுகிறார். ஏழை குடும்ப தொழிலாளிக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து திட்டத்தை துவக்கி வைத்து தேர்தல் முடிந்தவுடன் அந்த திட்டம் செயல்படுத்தும் என்பதை தருணத்தில் தெரிவிக்கிறது. 2000 ரூபாய் எல்லா தொழிலாளிகளுக்கும் வழங்கப்படும். அதே போல ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த வீடு இல்லாதவர்களுக்கு சென்னை மாநகரத்தில் அனைவருக்கும் காங்கிரஸ் அடுக்குமாறு விவசாய ஹெலிகாப்டரில் பறப்பதை ஸ்டாலினால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை எனவும் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை ஜாமீனில் எடுத்ததே திமுக தான் என்றும் குற்றம் சாட்டுகிறார். கோடநாட்டில் கொள்ளையடிச்சிருக்கா அந்த கொள்ளையை கண்டுபிடிச்சதே அதிமுக தான். அதிமுக அரசு தான் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா கண்டுபிடிச்சு சிறையில் அடைக்கின்ற குற்றவாளிக்கு ஜாமீன் கொடுத்தது திமுக. ஜாமீன் கொடுத்தது திமுக. அப்படின்னா அந்த கொலைக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கின்ற மக்கள் இன்னைக்கு சந்தேகப்படுறாங்க. அதிமுக ஆட்சியில் ஊழல் என்பதை பூத கண்ணாடி வைத்து பார்த்தாலும் நிரூபிக்க முடியாது என்பதும் முதலமைச்சர் பழனிசாமியின் பிரச்சாரத்தில் தொடர்ந்து பேசப்படும் வார்த்தைகள். மிஷன் சக்தி வெற்றி குறித்த பிரதமர் மோடியின் உரையில் தேர்தல் விதிமீறல் இல்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி நேற்று நாட்டு மக்களுக்கு நிகழ்த்திய உரையில் விண்வெளியில் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் செயற்கைக்கோளை தாக்கி அளிக்கும் மிஷன் சக்தியை இந்தியா வெற்றிகரமாக நிகழ்த்தி இருப்பதாக தெரிவித்தார். இந்த சாதனை மூலம் எலைட் சூப்பர் கிளப் எனப்படும் நாடுகள் வரிசையில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்த இடத்தில் 4வதாக இந்தியா இடம்பெற்றிருப்பதாக பிரதமர் மோடி கூறினார். இந்நிலையில் விஞ்ஞானிகள் சாதனைகளை வைத்து பிரதமர் மோடி தேர்தல் ஆதாயம் தேடக்கூடாது என விமர்சித்த எதிர்க்கட்சிகள் தேர்தல் விதிமீறல் என்று கூறி தேர்தல் ஆணையத்திலும் புகார் அளித்தன. இதையடுத்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடியின் உரை குறித்து ஆராய துணை தேர்தல் ஆணையர் சந்தீப் சக்சேனா தலைமையில் குழு ஒன்றை அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த குழுவினர் பிரதமர் மோடியின் உரையை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்வார்கள் என்று கூறப்படுகிறது. இதனிடையே நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விவகாரம் என்பதால் இது தேர்தல் நடத்தை விதிகளுக்குள் வராது என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.